அன்பு வணக்கம் சொந்தங்களே! நான் பாடுறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தாங்க. என் பையன் நல்லா பாடுவான். ஆனா, அவன பாட வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியல. அதனால நம்மளே பாடுவோம். அப்பதான் அவன் பாடுவான். அவனுக்கு ஒரு ஆசை வரும். அப்படின்றது தான் என்னோட குறிக்கோள். அவன எப்படியாவது ஒரு ஸ்டேஜாவது ஏத்திறணும் அப்படின்றது தான் என்னோட ஆசையே. பெரிய லட்சியமே எனக்கு அதுதான். அவன எப்படியாவது பாட வச்சிரணும். ஏன்னா, எனக்கு பாடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு ஸ்டேஜ் கூட ஏறுனதே கிடையாது. ஆனா, என் பையன ஏற வைக்கணும் அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய கனவு. அந்த கனவ நனவாக்குறதுக்காண்டி தான் நான் பாடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா, நான் பாடுனா யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு ஒரு கொஞ்சம் பயம் இருக்கும். நம்ம பாடுறதெல்லாம் யாரு கேட்பா? நம்மலாம் ஒரு பாட்டு பாடுறோமா? நம்ம பையன பாட வச்சு பார்க்கணும் அப்படின்றது தான் எனக்கு ஒரு தாயா இது ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசைய உங்க மூலியமா நிறைவேத்தணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த பாட்ட நான் பாடிக்கிட்டு இருக்கேன். என் பையனுக்கு தான் முழுக்க முழுக்க நான் பாடி, அவன எப்படியாவது ஸ்டேஜ் ஏத்தணும். அவனுக்கு ஒரு ஆசைய தூண்டணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த பாட்ட நான் பாடிட்டுருக்கேன். அவனும் கூடிய சீக்கிரத்துல என்னோட சேர்ந்து பாடுவான். அதையும் நீங்க கண்டிப்பா கேட்பீங்க. அதுதான் என்னுடைய பெரிய லட்சியமே அதுதான். அதுக்காண்டி தான் அந்த பாட்டு. காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா? காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா? அவன் வாய் குழலின் அழகா அமுதம் ததும்பும் இசையாக மலர்ந்தாய் நனைந்தாய் அலை போல் மிதந்து காற்றில் வரும் கீதமே என் கண்ணீர்